வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் 4 ஏக்கர் 50 சென்ட் அருமையான பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டம் எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீடியோக்குள்ளே அடிக்கடி அப்லோட் செய்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி நம்ம போகிற வீடியோக்கள் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள 4 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. இது வந்து சின்ன வெங்காயம். பாருங்கள், சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு ஏக்கர் 1.25 ஏக்கர் அளவுக்கு வெங்காயம் இருக்குது. மீதி எல்லாமே வெங்காயம் போட ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் கால் ரெடி பண்ணி உழவு செய்து நீட்டாக வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ரோடு வந்து 2 சைடு டபுள் சைடு ரோடுங்க. இது வந்து கார்னராக அமைஞ்சிருக்குங்க. அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்கும். மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த பொன்னிமண் சாயலுங்க, சூப்பராக இருக்கும் மண். வெங்காயம்லாம் நம்ம வந்து போட்டாங்க அதில் வந்து நடவு செய்தோம்னா சூப்பராக வருங்க. நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குங்க. இதில் சூப்பரான இடம், மண் வளம் அருமையாக இருக்கும். கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈசானிய மூலையிலேயே அருமையான கிணறு ஒன்று இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே இந்த வெங்காயம் விற்பனையில் உள்ள லேண்டில் உள்ளதுங்க. நல்ல இடம் பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக நீட்டாக இருக்குங்க. நல்லா கார்னராகவும் இருக்குது, நல்லா ஒரே சதுரமாக இருக்குது. அருமையான இடம். பாருங்கள், அதாவது இந்த லேண்டு எங்கே இருக்குது இந்த தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, துறையூர் டு பெரம்பலூர் செல்லும் சாலை, அதாவது துறையூர் பெரம்பலூர் சென்னை செல்லும் மெயின் ரோட்டிலேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். மங்கூன் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. அருமையான பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, இது எல்லாமே விற்பனையில் உள்ளது. அதேமாதிரி தென்னை மரங்கள், காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தென்னை மரங்கள் கிணற்றை சுற்றியும் இருக்குது. தனி கிணறு, ஃப்ரீபி சர்வீஸ் வசதியோடையே அமைஞ்சிருக்குங்க. இடம் பார்த்திங்கனாக்கா நல்ல சதுரமாக இருக்கும். ஏன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களாம் பாருங்கள். இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணுங்கள். அது மாதிரி இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு இடம் பிடிக்குது, நேரடியாக பார்க்கணும் அப்படின்னாக்கா கால் பண்ணுங்கள். பார்த்துட்டு சூப்பராக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டோம்னாக்கா என்கிட்ட மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு நம்ம வீடியோவை அங்கே உள்ள ஏரியா ஆட்கள்கிட்ட வீடியோ அமுச்சு இந்த இடம் எங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா பண்ணுறீங்க. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இடம் தெரியலைன்னா நம்மக்கிட்டே கேட்குறாங்க. இது மாதிரி என் ஃப்ரெண்டு அமுச்சு விட்டாருங்க வீடியோ, இது எங்கே இருக்குதுன்னு பார்க்க சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் சிரமப்பட்டு எல்லாமே உங்களுக்காக வேண்டி ரெடி பண்ணி போடுறோம். அப்படிங்கும்போது யார் மூலியமா வந்ததோ அவங்க மூலியமா பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து அங்கே ஒரு மீடியேட்டர் பிடிச்சி பண்ணிங்கனாலும் அவங்களுக்கும் கமிஷன் கொடுக்காம யாரும் ஃப்ரீயாக பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் யார் வீடியோ போட்டாலும் அவங்க மூலியமா நீட்டாக பார்த்து நல்ல மாதிரி ஃபைனல் பண்ணி இடம் முடிச்சுக்குவாங்க. இடம் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர், உப்பு தண்ணீர்லாம் கிடையாதுங்க. தண்ணீர் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைட் விசிட்டுக்கும் பார்த்திங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடம் வாங்கும்போது நீங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜ்லேருந்து லெஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அருமையான இடங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் லோ பட்ஜெட்லேருந்து வீடுகள், வீட்டுமனைகள், தோட்டம் போன்ற அனைத்துமே நம்மகிட்ட இருக்குது. ஃபோன் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்திங்கனாக்கா பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதனால் ஸ்ட்ரைட்டாக தார் ரோட்லேயே வந்துட்டு தார் ரோட்லேயே நமக்கு மெயின் ரோடு போயிடலாம். போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் இருக்குது. இன்னும் ஒரு போர் ஒன்று அமைச்சிக்கிட்டோம்னாக்கா போதுமானதாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் மழை குறைவாக இருக்குது. அதனால் இந்த அளவில் இருக்குது. மழை பெய்துட்டுனா அருமையான தண்ணீர் கிடச்சிருங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.